இயக்குனர் இமயம் என்று போற்றப்படும் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் இன்று காலை காலமாகியிருக்கிறார். தமிழ் திரைப்படத்துறையின் முன்னணி இயக்குநராக திகழ்ந்தவர் இயக்குனர் இமயம் என்று போற்றப்பட்ட பாரதி ராஜா. கிராமிய மனம் கமழும் கதைகளை தத்ரூபமாக திரைக்கு கொண்டு வந்ததன் மூலம் இயக்குனர் இமயம் என்று புகழப்படுகிறார். ஆயிரத்து 1977 வெளிவந்த 16 வயதினிலே படத்தின் மூலம் இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று காலை காலமாகியிருக்கிறார். வயதினிலே சிகப்பு ரோஜாக்கள், முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே மற்றும் கருத்தம்மா உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கியுள்ளார் பாரதி ராஜா. மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக துணிச்சலோடு பேசியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. இவர் 6 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிராமத்து கதைகளில் யதார்த்தம் பேசிய முக்கிய இயக்குனராகவும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அறியப்படுகிறார். இயக்குனராக மட்டுமின்றி நடிகராகவும் கவனம் பெற்றவர் பாரதி ராஜா. 45 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவுக்கு பங்காற்றியவர் இயக்குனர் பாரதி ராஜா. சமீப காலங்களில் திருச்சிற்றம்பலம் மற்றும் மகாராஜா போன்ற திரைப்படங்களில் அழுத்தமான கதாபாத்திரங்களில் நடித்து தனது நடிப்பு திறனையும் வெளிப்படுத்தியிருந்தார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. ஹீரோயின்களுக்கே வெட்கப்பட கற்றுத்தந்தவர் இயக்குனர் இமயம். மண்வாசனையை வீசிய மகத்தான கலைஞன் இன்று காலை காலமாகியிருக்கிறார். தேனி அல்லி நகரத்தில் பிறந்த பாரதி ராஜாவின் இயற்பெயர் சின்னசாமி. இளம் வயதில் சுகாதார ஆய்வாளராக பணியாற்றியிருந்தார் பாரதி ராஜா. வயதான பாரதி ராஜா நீலாங்கரை இல்லத்தில் காலமானார். இவருக்கு 2004 பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்து இருந்தது. 1941 தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பிறந்த பாரதி ராஜாவின் இயற்பெயர் சின்னசாமி. இயக்குனர் இமயம் என போற்றப்படும் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா காலமாகியுள்ளார். அவருக்கு வயது 84. பத்மஸ்ரீ விருது, 6 தேசிய விருதுகள், தமிழக அரசின் உயரிய கலைமாமணி விருதை பெற்றவர் பாரதி ராஜா. இளம் வயதில் சுகாதார ஆய்வாளராக பணியாற்றியிருந்தார் பாரதி ராஜா.